வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு 2024 அதாவது அக்டோபர் 9ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு வக்கர பெயர்ச்சி பலனை இன்றைய பதிவில் மீனராசி நண்பர்களுக்கான சிறப்பு பதிவாக இன்றைய பதிவில் நான் பார்க்க போகிறேங்க. 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி ஆகிறாங்க. ஸோ இங்கு குரு பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் குறைஞ்சபட்சம் இந்த 4 மாதம் தரப்போகிறார் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது முற்றிலும் ஒரு பொது பலன் தான். இதில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்து நீங்கள் முடிவு செய்கிறீங்க அப்படின்னா அவசியம் உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். இது 100% ஒத்து போச்சுனாலுமே நம்ம சுயஜாதகம் தான் கண்டிப்பாக பார்க்கணும். நண்பர்களே, இப்போது இந்த பதிவை பார்த்துடலாம். பொதுவாகவே மீனராசி நண்பர்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, கடின உழைப்பு இப்படி சொல்லிகிட்டே போகலாம். உங்கள் உழைப்பால் தான் நீங்கள் முன்னுக்கு வந்திருப்பீங்க. யாரையுமே எதிர்பார்க்காம உங்கள் சொந்த முயற்சியில் மட்டும் நம்பி நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய பர்சன்னு பார்த்தா மீனராசி நண்பர்களை கண்டிப்பாக சொல்லலாம். எப்போவுமே எல்லோருக்கிட்டையுமே ஒரு அன்பு, ஒரு அனுசரணை, விட்டு கொடுத்து போகிறது, சொந்த பந்தம் எல்லாத்தையுமே அரவணைச்சி போகக்கூடிய ஒரு தன்மை மீனராசி நண்பர்களுக்கு நிறையாவே இருக்குது. அதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா உங்களோட தன்னடக்கம். அதான் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு போனீங்கனாலுமே ஒரு தன்னடக்கம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட பார்க்க முடியும். நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தை பார்க்க முடியாது. ரொம்பவுமே குழந்த மாதிரி இருப்பீங்க, ரொம்பவுமே பெரிய ஆட்களாக இருப்பீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை உள்ளம், ரொம்பவுமே எளிமையான ஒரு தோற்றம், எல்லோரிடத்துலையுமே ஒரு அன்பை சரிசமமாக காட்டுறது, இதெல்லாமே இருக்கும். இந்த கேரக்டர்னால தான் உங்களை எல்லோருத்துக்குமே பிடிக்கும். மற்றவங்களுடைய பர்சனல் விஷயத்தை உங்கள்கிட்ட எல்லோரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக பழகக்கூடிய ஒரு ஆளுங்கிறனால உங்கள்கிட்ட சொன்னால் கொஞ்சம் இதெல்லாம் இந்த கஷ்டமெல்லாம் குறையும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே உங்கள்கிட்ட ஓப்பனாக பேசுவாங்க. உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னால் கண்டிப்பாக யாருக்கிட்டையுமே மேக்ஸிமம் சொல்கிறதில்ல. அதனால தான் எல்லோருமே உங்கள்கிட்ட அவங்களோட பர்சனல் விஷயம் சரி, ஃபேமிலி விஷயம் அல்லது பிஸ்னஸ் ரீதியாக அட்வைஸ் கேட்குறது, இது எல்லாமே சொல்லுவாங்க. எல்லோருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதநேயம் உங்கள்கிட்ட நிறையாவே இருக்கும். நீங்கள் சமீப காலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, ஃபேமிலி வாய்ஸு, உங்களுடைய குழந்தைகள், பெற்றோராக இருந்தீங்கன்னா உங்கள் பசங்க பொண்ணுங்க மேரேஜ் பண்ணிட்டு போன பக்கம் பிரச்சனை, இப்படியெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு புதுசாக இடம் வாங்கியிருப்பீங்க, வீடு வாங்கியிருப்பீங்க, அந்த சொத்தில் நிறைய பிரச்சனை. இந்த மாதிரி மனசில் ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை, தெளிவு மட்டும் இல்லை, நல்ல தூக்கம் இல்லை, மனசில் 1000 குழப்பம், உடம்புலேயுமே சின்ன சின்ன பிரச்சனை, சோர்வு, தூக்கமின்மை, இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கும். வேலை செய்யலான்னு ஆசை இருக்கும், ஆனால் உடம்பு கண்டிப்பாக ஒத்துழைக்காது. எப்போவுமே படுத்துகிட்டே இருக்கலாம், ஏதோ ஒரு சிந்தனை அப்படிங்கிறது ஓடிட்டே இருக்கும். எதுலேயுமே நாட்டம் இல்லைன்னு சொல்லலாம். எந்த வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லை. பெண்களாக இருந்தால் வீட்டு வேலை செய்ய கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏதோ சோர்வாக இருக்குது, படுத்துக்கலாம்னே இருக்குது. ஆண்களாக இருந்தால் வெளியே வேலை வெட்டிக்கு போகிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதே மாதிரி சொந்த பந்தங்கிட்ட ஒரு மனஸ்தாபம், குடும்பத்தில் பிரச்சனை, ஒரு பிரிவினை பேச்சு, இது எல்லாமே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தா 7.5 சனி தாங்க இதுக்கு காரணம். சனி பகவான் நம்மளை இந்த பாடுபடுத்துகிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் மறந்தால் கூட யோசிச்சுங்க. வரக்கூடிய பிரச்சனைக்கு உறவுகளோ சூழ்நிலையோ காரணம் இல்லை. நமக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த கிரகநிலைகள் சரியில்லாமல் இருக்கும்போது இத்தனை கஷ்டங்களையும் நீங்கள் பட்டிருக்கிறீங்க அப்படின்னு உணர்ந்துட்டாவே ஓரளவுக்கு அதில் நான் மீண்டு வந்துடல இல்லையா. அடுத்தது குரு வக்கர பயிற்சி என்ன பண்ண போகுது மீனராசிக்கு. அதாவது ஒரு டைம் நம்மளை ஒரு கைதாங்கி விடுமா, நம்மளை காப்பாற்றுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏதாவது ஒரு கிரகநிலை நம்மளை சப்போர்ட் பண்ணி வழி நடத்தாதா அப்படின்னு நாம் யோசிப்போம். கண்டிப்பாக இந்த குரு பகவான் இந்த குரு வக்கர பயிற்சியில் நல்லது தான் நிச்சயமே பண்ணுவார். 100% நீங்கள் இதை நம்பலாம். ஸோ எதுக்கும் கவலை பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் மிகவுமே சிறப்பாக இருக்க போகுதுங்க. இவ்வளோ நாளாக இருந்து வந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. இப்படியெல்லாம் நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு முன்னோடியாக இருப்பீங்க. அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவீங்க. நாங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த கஷ்டப்பட்ட காலத்தில் நாங்கள் எப்படி மீண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திறந்த புத்தகமாக, ஒரு மதிப்பு மிக்க ஒரு புத்தகமாக நீங்கள் மாறுறதுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கு. அதிலிருந்தெல்லாம் மீட்டு இப்போ கொண்டு வராரு குரு வக்கர பயிற்சி, மீட்டு கொண்டு வராரு. அதுவுமே உங்கள் சுயஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் உங்கள் லைஃப் டோட்டலாக மாறப்போகுதுங்க. உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றம், அது இடமாற்றம் இருக்கலாம், தொழில் மாற்றம் இருக்கலாம், தொழில் முன்னேற்றம்,
புரிஞ்சிக்காமல் இருந்த உறவினர்கள் கண்டிப்பாக உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய காலமாகவும் இந்த 4 மாதத்தில் எல்லாமே உங்களுக்கு செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். வெளியூர் வெளிநாடு பயணம், அதே போல் வியாபாரத்திற்காக நீங்கள் வெளியூர் போகிறது, இல்லை வேறு இடத்துல உங்களுக்கு மாறுதல் ஏற்பட்டுருச்சு, தூரமாக போயிட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருக்குது, இது எல்லாமே இருக்கும். அதுவே உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லைன்னா என்ன பண்ணுவார்னு பார்த்தா, உடம்பு ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குங்க. லோ ப்ரெஷரு, ஹை ப்ரெஷரு, சுகர் அதிகமாகிறது, சோர்வு, தலை சுற்றல், இந்த மாதிரியான ஒரு தொந்தரவு எல்லாமே ஏற்படும். பெரிய அளவுக்கு முதலீடு இந்த சமயத்தில் பண்ண வேண்டாம். அதாவது குரு பகவானுடைய நிலையை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. முதலே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்குங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் முடிவெடுக்கிறனாலும் சரி, ஃபேமிலி ரீதியாக முடிவெடுக்கிறனாலும் சரி, திருமணம் சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கிறனாலும் சரி, இல்லைன்னா ஒரு வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்கனாலுமே அவசியம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டிங்கனாவே நிறைய வாய்ப்புகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சு வர முடியும். இந்த காலகட்டத்தில் இந்த எதிர்பாலினத்தினால் வரக்கூடிய பிரச்சனைங்கிறத தாண்டி புதிய நண்பர்களை சேர்த்துக்காதீங்க. அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இருக்கிறத வச்சு சிறப்பாக எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். இவங்க வந்தால் நம்ம லைஃபையே டோட்டலாக மாற்றிடுவாங்க, அதனால் இவங்க ஒரு இன்வெஸ்டராகவோ இல்லை தொழில் கூட்டாளியாகவோ நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. மொத்தத்துக்கும் வேட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் புது நண்பர்கள் நம்பி, அவங்க பேச்சை நம்பி புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ, இல்லை அவங்க அட்வைஸ் கேட்டு, இல்லை அவங்களும் மாதிரியே நான் மாறணும் அப்படிங்கிறதோ தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தில் வச்சுக்காதீங்க. பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வேண்டாம். தொழில் இறக்கிறதுலேருந்து ஒரு நல்ல டெவலப் இருக்கும். இப்போது ஒரு மந்த்லி டர்ன் ஓவர் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இப்போ எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க வேணாம். நீங்கள் வேலையை ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு லவ்வோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த வேலையை நேசித்து செய்யும்போது அதுவே டெவலப் ஆகும். நீங்கள் புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தான் டெவலப் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. லாபம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு நிச்சயமாக லாபம் உண்டு. சொந்த தொழில் பண்ணுறவங்க லாபம் உண்டு. மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இடமாற்றம் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக இடம் மாறுதல்கள் இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு ஃபேவராக ஹெல்ப் பண்ண போகுது. எந்த ஊருக்கு இடம் மாறுதல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு ஃபேவராக பண்ணி தருவார். இந்த குரு வக்கர பயிற்சியில் இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த குரு வக்கர பயிற்சி மீனராசி நண்பர்களுக்கு 70லிருந்து ஒரு 85% ஒரு அற்புதமான பலனை தரும். அப்படிங்கிறனால அது என்னதான் கிரகநிலைகள் சனி பகவானால் ஏற்பட்டிருந்தாலுமே, சில சரிவுகள் ஏற்பட்டிருந்தாலுமே நீங்கள் அதையெல்லாம் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. உங்களுடைய முயற்சி தான் உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும். அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் நீங்கள் தைரியத்தோட ரிஸ்க் எடுங்க, தப்பே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ரிஸ்க் எடுங்க. உங்கள் உழைப்பை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுங்க. இந்த குரு வக்கர பயிற்சியில் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். சின்ன சின்ன பிரச்சனை தான் அப்படி சொல்லி விடாதீங்க. பெரிய மருத்துவ செலவுக்கு அது வழிவகை செஞ்சதுனால நீங்கள் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆரம்பத்துலேயே நீங்கள் பார்த்து அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் செலவு நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கங்க. நேரத்துக்கு தூங்குங்க, டயட் மெயின்டைன் பண்ணுங்கள். வெயிட் கெயினாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில், வாழ்வியல் முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய மருந்துகள் வாங்கி சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. வாழ்வியலை சரி பண்ணிக்கங்க. நல்லா தூங்குங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏதோ மாதத்தில் ஒரு விசிட் 2 விசிட்டாவது கொஞ்சம் ஒரு ரீசனபிளான ஒரு தூரத்தில் குடும்பத்தோடவோ நண்பர்களோடவோ அப்படி ஒரு 8 கோயில் குளம் அப்படி ஒரு 8 போயிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம், மகிழ்ச்சி, தொழிலில் இருந்த தடைகள், எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள், வியாபாரத்தில் தடைப்பட்ட காரியங்கள், இது எல்லாமே சூப்பராக மாறும். இந்த வராத பணத்தினால சிரமப்பட்டு இருந்தது, நீங்கள் லோன் கேட்டு கிடைக்காம இருந்தது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிறப்பாக முடியும். முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த குரு வக்கர பேச்சில் மீனராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் இன்னொன்று, நீங்கள் தொழிலில் டெவலப் ஆகணும், ஃபேமிலி வைஸ் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னாலுமே ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரங்கள் எழுத முடியும் சொல்லுவோம் இல்லையா? ஆரோக்கியம் இருந்தால் தான் நீங்கள் எதுலேயுமே ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால் இதில் எல்லாம் வெளியே வரத்துக்கு உடம்பை நல்லா பத்திரமா பார்த்துக்குங்க. இன்னுமே இந்த குரு வக்கர பயிற்சியை சூப்பராக மாற்றிக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கான்னு பார்த்தா அற்புதமான வழிபாடு ஒன்று சொல்கிறோம், கேட்டுங்க. சனிக்கிழமை நாளில் ஹனுமான் மற்றும் பெருமாள் வழிபாடு ரொம்ப ஏற்றதாக இருக்கும். அதே போல் காலையில் எந்திரிச்சதுமே நீங்கள் சாதம் செஞ்சதுமே நீங்கள் சாப்பிடாமல் காகத்துக்கு எள் கலந்து நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு வாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு பண்ணுறதோட
நீங்கள் சனீஸ்வர பகவான் வழிபாடு நீங்கள் செய்யுங்க. அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே பெட்டராக இருக்கும். நீங்கள் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் குறையும். அதாவது சில கர்மாக்களை அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னாலும் அதை அனுபவிப்போம். பட் இருந்தாலும் அது ரிஸ்க் இல்லாமல் அனுபவிப்போம். இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி கடந்து வந்தேன்னு தெரியாமல் கடந்து வரதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த குரு வக்கர பயிற்சி மட்டும் இல்லாமல் இந்த சனி தசை முடிவு வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அதையும் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் உணவு தானம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறும். இந்த சனிக்கிழமை செய்யக்கூடிய வழிபாட்டோட பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் எதுவாக இருந்தாலும் சரி அங்கே வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை எது வருமோ அல்லது சாயந்தர நேரத்துலையோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ போயிட்டு வாங்க. அது மாரியம்மனோ காளியம்மனோ துர்க்கை அம்மனோ ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கண் திருஷ்டி, இந்த பில்லி சூனியம், இந்த மாதிரியான இந்த பிளாக் மேஜிக்கினால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வராமல் இருக்கும். மனசும் ஒரு அமைதியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கண் திருஷ்டி எல்லாமே விலகும். அதனால் போயிட்டு வாங்க. இந்த பரிகாரம் மற்றும் வழிபாட்டை பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி பெரிய அளவில் மாற்றத்தை அற்புதமாக கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இது மீனராசிக்கான ஒரு பொது பலன் தான். இதில் நீங்கள் நல்ல காரியம் எதாவது பண்ணுறீங்க, சுப நிகழ்ச்சிகள், இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, எது பண்ணாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்குங்க. இது பொது பலன் 100% உங்களுக்கு ஒத்து போச்சுனாலுமே உங்களுடைய சுய ஜாதகம் தான் கண்டிப்பாக பேசுங்கனால உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இந்த பதிவு நிச்சயமாக இந்த குரு வக்கர பயிற்சிக்கு உண்டான வழிகாட்டுதலாகவும் ஒரு பயனுள்ளதாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவுக்கு லைக் பண்ணிக்கங்க. இந்த பதிவை நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணி அடுத்த பதிவுக்காக வெயிட் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.